ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய சக்தி மின் திட்டம் குறித்தான பிரதம மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான் யோஜனா அப்படிங்கிற பிஎம் குசும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிஎம் குசும் எனப்படும் பிரதம மந்திரி கிசான் உர்ஜ் சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்ற திட்டம் மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. விவசாயிகள் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க இந்த திட்டம் ஊக்குவிக்குது. இதற்காக நிலம் கேட்டு அழைப்பு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த அளவில் விவசாய தொழிலில் லாபம் இல்லாத சூழ்நிலை தற்போது இருக்கு. அதனால விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த சூரிய சக்தி மின் திட்டம். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் சுருக்கமாக பிஎம் குசும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய துறையில டீசலை நீக்குவதற்கான ஆதாரங்களை வழங்கவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் மழை இல்லாமல் சாகுபடி பாதிக்கப்பட்டாலும் சூரிய சக்தி மின்சாரம் விற்பனை வாயிலாக விவசாயிகள் வருவாய் ஈட்டலாம். 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விவசாய பம்புகளை சூரிய ஒளி மூலம் பயன்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு இந்த திட்டத்தில் தீவிரம் காட்டுறாங்க. விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் சோலார் நீர் பம்பு செட்டுகளை நிறுவுவதன் மூலம் சூரிய ஆற்றலை பயன்படுத்த இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. மின்சார வாரியமும் இந்த திட்டத்தை ஊக்குவிக்கிறாங்க. விவசாயிகளிடம் கூடுதல் விலையில மின்சாரம் வாங்குவதற்கு இழப்பீடாக மத்திய அரசு கொள்முதல் அடிப்படையிலான ஊக்கத்தொகை என்ற பெயர்ல ஒரு யூனிட்டுக்கு 40 காசு அல்லது ஒரு மெகாவாட்டுக்கு வருடத்திற்கு 6.60 லட்சம் ரூபாய் வழங்கும். அல்லது இது இரண்டுல எது குறைவோ அந்த தொகையை மின் வாரியத்திற்கு 5 வருடங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல ஒப்பந்த நிறுவனங்கள் வாயிலாக மத்திய அரசின் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மின் வாரியம் முடிவு செஞ்சிருக்காங்க. பிரதான் மந்திரி குசும் திட்டத்துல ஏசி பிரிவின் கீழே 11 கிலோ வோல்ட் 22 கிலோ வோல்ட் மின் வழித்தடங்களை உடைய துணை மின் நிலையங்களிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள தரிசு மற்றும் விவசாயத்திற்கு பயன்படாத நிலங்கள்ல சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்பட இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மின் நிலையம் 1 மெகாவாட் முதல் 4 மெகாவாட் திறன்ல அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த நிலம் நிலத்தை குத்தகைக்கு வழங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு மின்சார வாரியம் அழைப்பு விடுத்திருக்காங்க. 1 மெகாவாட் திறனில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க வேண்டுமானால் 3 ஏக்கர் நிலம் தேவையாக இருக்கு. 1 மெகாவாட் முதல் 4 மெகாவாட் வரை மின் நிலையம் அமைக்க தரிசு நிலம் சாகுபடி செய்ய முடியாத நிலங்களை குத்தகைக்கு வழங்கினால் அதற்கு நிலத்தின் உரிமையாளருக்கு நிறுவனம் குத்தகை தொகையை வழங்கும். ஒருவேளை நிலத்தின் உரிமையாளர் மின் நிலையம் அமைக்க விரும்பினாலும் அதற்கு அனுமதி அரசாங்கம் கொடுக்குது. இந்த மின் நிலையங்களில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை ஒரு யூனிட்டுக்கு 3.28 ரூபாய்க்கு வழங்க 3.28 ரூபாய்க்கு வாங்க திட்டமிட்டு அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமா விவசாயிகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் வருவாய் கிடைக்கும். மின் வாரியத்திற்கும் குறைந்த விலையில மின்சாரம் கிடைக்கும். அதனால இந்த திட்டம் விவசாயிகள் நிலம் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. நன்றி.